World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். சார், நீங்கள் நிறையா சிறப்பான வகுப்புகள் எல்லாம் வாரங்கள் தோறும் வெவ்வேறு தலைப்புகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வகுப்பு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நட்சத்திரங்கள். ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நிகழ்வில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக கோச்சாரத்தை நம்ம எல்லாருமே பார்ப்போம், என்ன கிரகங்கள் போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். சார் இதில் கொஞ்சம் அடிப்படையில் இருந்து கொஞ்சம் நுணுக்கமாக நட்சத்திர கோச்சாரம் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதை பற்றி இன்னும் விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கங்க சார். வணக்கங்க சார். இந்த கோச்சாரம்னா கிரகங்கள் 2ல் போகுது, 4ல் போகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறையா பார்த்துருப்போம். இதில் நட்சத்திர கோச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நட்சத்திரத்தை கொண்டு வரீங்க. ஸோ இதனுடைய தன்மை என்னங்கய்யா, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கய்யா. ஆக்சுவலி இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போதெல்லாம் மக்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் கோச்சாரத்தை பார்க்குறாங்க. ஒரு சில ஜோதிடர்கள் சந்திரனை அடிப்படையாக வச்சு கோச்சாரத்தை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் கோச்சாரம் எடுக்கணும்னு சொல்கிறேன். அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கக்கூடிய கோச்சாரத்தில் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம பிறப்பு ஜாதகத்தில் எப்படி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்கிதோ, கோச்சாரத்துலேயும் கிரகங்களுடைய நகர்வில் ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் ட்ராவல் பண்ணி தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது, சனி உத்திரட்டாதியில் இருக்குது, ராகு சதயமில் இருக்குது, கேது மக நட்சத்திரத்தில் இருக்குது. இப்படி முக்கியமான கிரகங்களை நம்ம சொல்கிறோம். இப்படி எல்லா கிரகங்களும் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும். அப்போ அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் ஒரு தன்மைகள் இருக்கும், அதை கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தாராபலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புனர்பூசம் அப்படிங்கிறது காலபுருஷத்துடைய 7வது நட்சத்திரம், வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ குரு பகவான் புனர்பூசத்தில் போகிறனால உலகளாவிய அளவில் குரு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு வேதனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேதனையை மக்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை நாட்டை ஆள்றவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நகை ரேட் ரொம்ப ஏறிடுச்சு, அதுவே எல்லாருக்கும் ஒரு மனவேதனை தான். குழந்தைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, நம்ம நகை எப்படி வாங்குறது அப்படின்னு பல பேர் மன உளைச்சலில் இருக்காங்க. அந்த மாதிரி குரு சார்ந்த காரகத்துவம் தான் நகை. அப்போ அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தில் போகும்போது அதற்குண்டான பலனை கொடுக்கும். இது ஒரு காமன் ப்ரெடிக்ஷனாக நம்ம எல்லா கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் போகிறாங்கிறத வச்சு நம்ம மிக சிறப்பாக இதை நம்ம எடுக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்குங்கய்யா. இப்போ இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாவத்தில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும், 9 பாதங்கள் வருதுங்கய்யா. ஸோ இப்போ ஒவ்வொரு கிரகம் அந்த பாவத்துக்குள்ளே போகும்போது இதனுடைய பலன்கள் எந்த மாதிரி வகையில் வேறுபடுது, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுங்கய்யா? பொதுவாக இது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் எல்லாரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்ப்போம். நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பணம் கொடுக்குற நட்சத்திரம், 20வது நட்சத்திரம் பணம் கொடுக்கும், 13வது நட்சத்திரம் பதவி உயர்வு கொடுக்கும், இதே 18வது நட்சத்திரம் பணப்பகை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ கோச்சார கிரகங்கள் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் எல்லா கிரகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்க எந்த நட்சத்திரத்தில் போனாலும் நம்முடைய பிறந்த நட்சத்திரத்திலேருந்து ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து எத்தனாவது தாராபலனில் அவங்க போகிறாங்கன்னு எடுத்து அதன் மூலியமாக நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போயிட்டுருக்கார் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அது 2வது நட்சத்திரம். அப்போ கண்டிப்பாக சனி உத்திரட்டாதியில் போக ஆரம்பித்தோடனே பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமான ரீதியாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். இதே இப்போ சதயத்தில் ராகு போகுது அப்படின்னா, சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சதயம் கர்ம நட்சத்திரமாக வரும். அப்போ யாரெல்லாம் சுவாதியில் பிறந்திருக்காங்களோ இந்த ராகு சதயத்தில் போக ஆரம்பித்த உடனே ஏதாவது ஒரு கர்ம காரியங்களை போய் அட்டன் பண்ணுறது, இத்தனை இறந்து போயிட்டாங்கிற நியூஸ் அடிக்கடி கேள்விப்படுறது, அந்த மாதிரி ஒரு மோசமான பலன்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து கோச்சார கிரகங்கள் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்து பலன் எடுக்க முடியும். இதே விஷயத்தை பாவங்களாகவும் நம்ம எடுத்து பார்க்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் கிரகங்களை மட்டும் பார்க்காம பாவத்தை அடிப்படையாக வச்சு லக்னத்தை அடிப்படையாக வச்சு பாவ ஆதிபத்தியமாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா குரு சிம்ம லக்னக்காரங்களுக்கு 5, 8 கூடியவனாக வராங்க. அவங்க புனர்பூச நட்சத்திரத்தில் இப்போ போயிட்டுருக்கு. இதே சிம்ம லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, 5, 8 கூடிய குரு புனர்பூசத்தில் போகுது.
அவங்களுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இப்போ மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. அப்போ மிருகசீரிசத்தில் பிறந்தவங்களுக்கு விபத்து தாரை நட்சத்திரம் தான் புனர்பூசம். அப்போ அதில் போயிட்டு 5ஆம் அதிபதி போய் உட்காரனால என்ன சொல்லலாம், அவங்களோட குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்களில் விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அது 8ஆம் அதிபதிங்கிறது விபத்தையே கொடுக்குறது. அப்போ 8ஆம் அதிபதியை போய் விபத்தில் உட்காரும்போது அந்த ஜாதகருக்கே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த புனர்பூசத்தில் குரு போகும்போது விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது எதிர்பாராத பொருளாதார முடக்கங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், மன உளைச்சல்கள் ஏற்படலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இப்படி துல்லியமாக ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு பாவத்தின் அதிபதிகளும் கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் போகிறாங்க, அது ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம், அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது, பாவங்கள் வழியாக எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நம்ம துல்லியமாக பார்க்க முடியும். ரொம்ப சிறப்புங்கய்யா. நான் பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தில் குரு அப்படின்னா இப்போ 8ல் போயிட்டுருக்காருன்னா முழுசும் அந்த 8ஆம் பாவத்தில் கடக்கிற வரைக்குமே தீமை அப்படின்னு கூட நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா அந்த 8ஆம் பாவத்தில் அவங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா அதில் ட்ராவல் பண்ணும்போது சில நல்ல விஷயங்களை அவங்க அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது இதுலேயும் இந்த மாதிரி பரிவர்த்தனைகளோ நட்சத்திர பரிவர்த்தனைகளோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இதில் வேலை செய்யுங்களா ஐயா? கண்டிப்பாக இதில் வந்து நட்சத்திர பரிவர்த்தனையும் எடுக்கலாம், கிரக பரிவர்த்தனை எடுக்கலாம், வக்ரம் கான்செப்ட் எடுக்கலாம். ஸோ நம்ம ஜனன ஜாதத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம துல்லியமாக வந்து பலன்கள் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரு புதன் வந்து பரிவர்த்தனை இருந்தது. அப்போ குருபுதன் பரிவர்த்தனை ஆகும்போது அப்போ உலகளாவிய அளவில் ஒரு கண்ட்ரியில் ஒரு தனிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒரு கிரகங்கள் கோச்சாரத்தில் பரிவர்த்தனை ஆகிறதையும் நிச்சயமாக நம்ம பார்க்கணும். ரொம்ப சிறப்பான விளக்கமாக இருக்குங்க. இது வந்து நம்ம வந்து காலபுருஷ தத்துவ பிரகாரமும் வேலை செய்யுங்களா, இல்லை நம்மளுடைய சுய ஜாதகம் பிரகாரம் மட்டும் இது இன்னும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்களா ஐயா? பொதுவாக வந்து காலபுருஷ தத்துவத்துடைய பலன்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு 10% ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலும் எல்லா மனிதர்களுக்கும் வந்து பண ரீதியாக ஒரு சின்ன பிரச்சனையை அந்த கேட்டை கொடுக்கும், ஏன்னா பணப்பகை நட்சத்திரங்கிறனால. ஆனால் 90% வந்து ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எடுக்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ரொம்ப சிறப்பாங்க. ஏன்னா இப்போ திடீர்னு நமக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால திடீர்னு ஒரு தொழில் புதுசாக தொடங்குறதுக்கு ஒருத்தர் போவாங்க. சரி, இல்லாட்டி ஒரு காலேஜில் புதுசாக ஒரு அட்மிஷன் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஒரு புதுசாக ஒரு நிகழ்வை வந்து தொடங்குறதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்க்குறது தசா புத்தியை தான் நான் வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பேங்கய்யா. இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த நடப்பில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன நட்சத்திரத்தில் போகுதுங்கிறதும் பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குங்களா ஐயா? நிச்சயமாக கோச்சார கிரகங்களை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு முன்னாடியும் பார்க்கணும். தசாபுக்தி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அந்த நிகழ்வுகளை 100% முடிச்சு கொடுக்குறதும் அல்லது 100% தடை ஏற்படுத்துகிறதும் ஃபைனல் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து கோச்சார கையில் தான் இருக்குது. அப்போ கோச்சாரங்களை பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கக்கூடாது, எந்த ஒரு நிகழ்வையும் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதுக்கு ஏதாவது சிறப்பு பரிகாரங்கள் ஏதாவது இப்போ ஒரு மோசமான ஒரு இதில் போயிட்டுருக்கு, சில விஷயங்களை தவிர்க்க முடியாமல் நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இதற்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தற்காத்து கொண்டு நம்ம அதை அடுத்து முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு ஏதாவது பரிகார முறைகள் இருக்குங்களா, இல்லை இதுலேருந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக பரிகார முறைகள் இதெல்லாம் இருக்குங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா? நிச்சயமாக நிறையா பரிகாரங்கள் இருக்குது. பேசிக்காகவே வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் பண்ணுற பரிகாரம் என்னென்னா, கோச்சார கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அந்த நட்சத்திர உணவை நீங்கள் ரெகுலராக மாதம் அந்த நட்சத்திரம் வரப்போ தானம் பண்ணிட்டீங்கனாலே பெரிய பிரச்சனை தப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகு சதயத்தில் போகுதா, மாதம் சதயத்தில் கருப்பு திராட்சை தானம் பண்ணுங்கள். சனி உத்திரட்டாதியில் போகுதா, மாதம் உத்திரட்டாதியில் அன்னாசி பழம் தானம் பண்ணுங்கள். குரு புனர்பூசத்தில் போகுதா, மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கரும்பு ஜூஸ் வந்து தானம் பண்ணுங்கள். கேது மக நட்சத்திரத்திலே போகுது, மாதம் மக நட்சத்திரம் வரும்போது பச்சரிசி தானம் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இப்படி வெரி காமனாகவே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். இதை விட இன்னும் சூட்சமமான பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ரொம்ப ஆழமாக இந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கும் போல் இருக்குங்க. ஏன்னா எல்லோரும் தினம் ராசி பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து 100க்கு ஒரு 5% 2%ங்கிறத விட நமக்கு வந்து சாதகமான நட்சத்திரத்தில் கோச்சார கிரகங்கள் போகுதா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது மேலோட்டமாக பார்க்கும்போது எளிமையாக இருந்தாலும் இதுதான் முக்கியமான விஷயத்தை வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. இது சம்மந்தப்பட்டு விரிவாக விளக்கமாக ஏதாவது வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த நட்சத்திர கோச்சாரம் அப்படிங்கிற வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேர வகுப்பாக நடத்துகிறேன். இதற்கான கட்டணம் 786 ரூபாய். ஸோ மிக சிறப்பான ஒரு வகுப்பாக இருக்கும், எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பு.
நட்சத்திர கோச்சாரங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றைய நிலையில் என்ன பலன் நடக்குங்கிறது துல்லியமாக சொல்லக்கூடியது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்ததுக்காக நன்றிங்க. நாங்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குறோம் இந்த வகுப்பு பற்றியான விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்காக. ரொம்ப ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.